இந்தியா முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகளும் ஜனநாயகவாதிகளும் எழுச்சித் தமிழரின் ஆதரவாளர்களும் குறிப்பாக பாலிமர் செய்தி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இடம் கையூட்டல் பெற்றுக்கொண்டு எழுச்சித் தமிழர் மீது அவதூறு செய்திகளை பரப்புவது வழக்கமாக வைத்து கொண்டிருக்கார்கள். நமது கட்சி தோழர்கள் மற்றும் எழுச்சித் தமிழரின் மீது அன்பு கொண்டவர்கள் பாலிமர் செய்தியை பார்க்க வேண்டாம் என வேண்டுகோள் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்று சொன்னால் நாம் தொடர்ந்து பாலிமர் செய்தி பார்த்து இருப்பதனால் டிஆர்பி அவர்களுக்கு அதிகமாக ஏறி வருமானம் அதிகமாக ஈட்டுகிறார்கள். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நம்ம தலைவர் மீது வம்புக்கு இழுக்கிறவர்கள் மீது வேண்டுமென்றே ஆதரவாக அண்ணாமலையிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவதூறு செய்திகளை பரப்புகிறார்கள். நேற்றைய தினம் கூட அண்ணாமலை எழுச்சித் தமிழர் அவர்களை அரசியல் விட்டு விலக வேண்டும் அப்படி என்று கூறி வருகிறார். அதை தொடர்ந்து காலையில் இருந்து இரவு வரையும் இல்லை, மறுநாள் வரைக்கும் அந்த செய்தியை இன்றைக்கி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தொலைக்காட்சி எழுச்சித் தமிழர் மீது அவதூறு சொல்லுவதில் குறியாக இருக்கிறார்கள், பரப்புவதில். அதனால் தமிழ்நாடு மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் பாலிமர் செய்தியை கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். நீங்கள் வேறு செய்தியை பார்க்கணும் என்று சொன்னால் நம்பரை தொடர்ந்து மாற்றாதீர்கள். நீங்கள் எந்த செய்தியை பார்க்கணுமோ அது நேரடியாக அந்த நம்பரை போட்டு மாற்றிங்க. ஏன்னா பாலிமர் செய்தியை நீங்கள் தள்ளிட்டு அதோட நம்பரை சேர்த்து போட்டு போனால் கூட அவங்களுக்கு டிஆர்பி வரும். அதனால் நேரடியாக நீங்கள் நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குது என்று வெளிச்சம் தொலைக்காட்சி இருக்கிறது. வெளிச்சம் செய்திகளில் உண்மை செய்தி என்னவோ, மக்கள் பாதிப்பு எங்கெங்கே அடைஞ்சிருக்காங்களோ அங்கே நம்ம செய்தி வெளிச்சம் தொலைக்காட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள், பரப்பிக்கொண்டு நேர்மையான செய்திகளை சொல்லுகிறார்கள். மற்ற பிரைவேட்டு செய்திகள் இருக்குது, அதை பாருங்கள். கண்டிப்பாக பாலிமர் செய்தி பார்க்க வேண்டாம் என விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோளாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.